இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையா இந்த மாதத்தை பார்க்கும்படியா உதவி செய்திருக்கிறார். நம்முடைய திறமையோ அல்லது நம்முடைய கிரியைகளோ அல்ல, கிருபை. 9 மாதங்களை கடந்து விட்டோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லலாம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கலாம். எஸ்யா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் பகுதி சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காது. எவ்வளவு அருமையான தேவன்! அன்னைக்கு எல்லா விதத்திலும் சத்துருக்கள் போராட்டம் என்று சொல்லுகிற கூட்டம் ஏராளம். எங்கு பார்த்தாலும் அன்னைக்கு வேதனையான அனுபவங்கள், யுத்தங்களை பாருங்கள். நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போகிறது, முடிவு இல்லை. எவ்வளவுதான் ஐநா சபையில கூடி பேசினாலும், எவ்வளவு நாடுகள் பேசினாலும் நாளுக்கு நாள் அது கட்டுப்படுத்த முடியாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் தொடர்கிறது. மிருகத்தை வேட்டையாடி அதுதான் ஆகாரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஜிம்பாப்வே சில நாடுகளை சொல்லலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் வந்து விட்டோம். அதையும் தாண்டி பார்த்தா பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகள், கொள்ளை நோயின் தாக்கத்தை நாம் ஆரம்பித்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பிசாசானவன் பல விதத்திலே தன்னுடைய ஆயுதங்களை அனுப்பி ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்திலே நஷ்டப்படுத்தி அல்லது கஷ்டப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 10:10 கூட பிசாசை குறித்து அதுதான் சொல்லுகிறார் இயேசுவே. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகின்றான், வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய தேவன் அப்படியல்ல, அவைகள் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படியா வந்திருக்கிறார். காயப்பட்ட காயங்களை ஆற்றுகிற நம்முடைய தேவன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையை தான் இதிலே பார்க்க போகிறோம். தாவீது சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்ற ஒரு வாலிபன். அது மட்டுமல்ல, அவனை விசேஷமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட ஆடுகளை தான் மேய்க்கிறான். குறித்த நாட்கள் வரும்பொழுது அரண்மனைக்கு நேராக நடத்தப்படுகிறான். அங்கு பெலிஸ்தியனை கொன்ற பின்பு அரண்மனையிலே அங்கே சவுலுக்கு அருகிலே உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் சவுலுடைய இருதயமோ தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறது. ஏனென்றால் தாவீது வளர்ந்து வருவான் என்று சொன்னால் அடுத்து தாவீதின் கையிலே ராஜ்யங்கள் போய்விடும். ஏற்கனவே ஜனங்கள் பாடிவிட்டார்கள் ஒரு பாட்டை. எப்படி அன்றைய பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை தாவீது கொன்ற போது அவனை ஜெயித்ததினாலே சவுல் கொண்டது, அதாவது ராஜா கொண்டது 1000 தான். ஆனா தாவீதாகி அந்த இளைஞன் கொண்டது 10,000 என்று சொல்லி பாடும் பொழுதே சவுல் ராஜாவுடைய உள்ளம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 19:10 கூட ஈட்டி எடுத்து தாவீதை கொல்லும்படியாய் முயற்சி எடுக்கிறான். பல முறை நடக்கிறது. தாவீதுக்கு விரோதமாய் ஆயுதங்களை ஏற்படுத்தி விட்டார், விரோதமாய் திட்டங்களை போட ஆரம்பித்து விட்டார், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பலவித காரியங்களிலே தாவீதை கர்த்தர் காப்பாற்றி கொண்டே வருகிறார். அந்த திட்டங்கள் வாய்க்கவில்லை. தெல்லுப்பூச்சை வேட்டையாடுகிறது போல தாவீதை எல்லா இடத்திலும் ஒரு முழு தேசமே, ஜனங்களும் சேவகர்களும் இராணுவங்களும் சேர்ந்து தாவீதை தேடுகிறார்கள். கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லையே. யோசித்து பாருங்கள். நாட்கள் சென்றது. என்ன நடந்தது தெரியுமா? அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 31 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எந்த பட்டயம் தாவீதை வேட்டையாடும்படியாய் சவுல் கையில் வைத்திருந்தாரோ அந்த பட்டயம் சவுலையே வேட்டையாடிடுச்சு. பெலிஸ்தர்கள் நெருக்கினார்கள், தப்ப முடியவில்லை. பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து சவுளுடைய மரணம் அங்குதான் ஏற்படுகிறது. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்பதோடு மட்டுமல்ல, அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பட்டயம், அந்த ஆயுதம் அவர்களுக்கே பாதிப்பை கொண்டு வந்து அளிக்கிறது.
அதோடு நின்று விடுவதில்லை. எந்த ராஜா தாவீதை வேட்டையாட நினைத்தானோ அந்த ராஜாவின் சகாப்தத்தை கர்த்தர் முடித்து அந்த இடத்திலே தாவீதை நிலைநிறுத்துகிறார். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள். ஜீவன் தப்பினால் போதும் என்றுதான் தாவீது ஓடினான். ஏன்? உன்னை தேடினவருடைய ஜீவன் போகும். அல்ல, உன்னைக்கு விரோதமாக எழும்பினவருடைய ஜீவன் தான் முடிவுக்கு வருமே ஒழிய, அவருடைய வாழ்க்கை ஓட்டம் தான் முடியுமே ஒழிய, நீ நிலைத்து நிற்பாய். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பெரிதாயிருக்கும். அதுவரை எப்படிப்பட்ட ஆயுதங்கள் விரோதமாக வந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பினாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அதுதான் நடந்தது. இதே காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் செய்ய விரும்புகிறார். விரோதமாய் சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள், விரோதமாய் சத்துருக்கள் தொடர்கிறார்கள். எல்லா பக்கம் நெருக்கம் என்று சோர்ந்து விடாதீர்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து சத்துருவுக்கு தோல்வியை கட்டளையிடுவார். ஒரு அருமையான சகோதரிய வாழ்க்கையின் சாட்சியை நான் கேட்டேன். பல விதத்தில் வியாபாரத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் சத்துருக்கள். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சொல்லுவார். ஒரு உயிர்க்கே திரட்டு இருந்தது. ஒரு கூட்டம் சத்துருக்கள் எழும்பி இந்த நாளிலே இந்த இடத்திலே உன்னை கொன்று போட்டு விடுவோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவன் தலையெடுக்க போறேன்னு சொன்னாங்கன்னா அந்த டேட் வந்துச்சு. ஆனா அந்த சகோதரர் அதை மறந்து போயிட்டாரு. அவர் டே டு டே ஒர்க்கு அவர் பாட்டுக்கு செய்துட்டு இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு. அந்த நாள் இந்த நாள் தானே சொன்னாங்கன்னு சொல்லி கூட அவர் அலர்ட்டாவும் இல்லை. அவர் என்ன பண்றாரு? எப்பொழுதும் போற வழியில் அன்னைக்கு பிரயாணம் பண்ணும்படியா தன்னுடைய வாகனத்தை எடுக்க போகிறார். இரவு நேரத்துல என்ன ஆச்சுது? வாகனம் அங்கு பஞ்சரா இருக்குது. அவர் பார்க்கிறாரு, என்னடா பஞ்சர் போடலாம். பக்கத்துல பஞ்சர் போட்டு அந்த வாகனத்தை இயக்க வழி இல்லை. சரின்ட்டு போட்டுட்டு வேற ரூட்ல அவர் வீட்டுக்கு போயிருந்தாரு. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நடு ராத்திரியில ஊர் அந்த பகுதியெல்லாம் ஒரே பரபரப்பு. என்ன தெரியுமா? இவரை கொல்லும்படியாய் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் அல்லவா, அங்க ஆட்களை செட் பண்ணி ஆயுதங்களோடு காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் தான் நினைச்சிட்டு மற்ற வண்டிகளை தாக்கி இருக்கிறார்கள். நடந்தது என்ன? ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி அந்த சத்துருவை பிடித்து அந்த கூட்டத்தினரை அடித்து உதைத்து கை காலை ஒடிச்சு ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க வச்ச டார்கெட் ஒருத்தருக்கு. ஆனா வரப்போறவங்க எல்லாம் சந்தேகத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு விரோதமாக ஜனங்களை சத்துருக்களை கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் பட்டயங்கள் அவர்களை தாக்குவதற்கு எதுவாய் மாறிவிட்டது. இதுதான் காட்ஸ் டூயிங். நாம் அமைதியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த அவருடைய பிள்ளைகளா இருந்தால் போதும், காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக செய்வார். அதோடு மட்டுமல்ல, தொழில் ரீதியா அடுத்த எல்கைக்குள் கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு போனார். ஆசீர்வதித்து நடத்த ஆரம்பித்தார். இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நடத்துவார். விரோதமா பேசுறாங்களா, விரோதமா குற்றம் சாட்டுறாங்களா, கவலைப்படாதங்க. ஆண்டவர் பாதத்தில் வைங்க. யாரும் உங்களை விரோதமாய் குற்றவாளி என்று குற்றம் தீர்க்கிறார்களோ அவர்கள் குற்றவாளி என்று கண்டிப்பாக அது நிரூபணமாகும். கர்த்தர் அதை காண்பிப்பார். தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில் ஓடுவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். பலவீனங்களை மாற்றி பலன் கொடுத்து நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய மாதத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படி கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியில் தான் கடந்து வருகிறோம். தாவீதுக்கு விரோதமாய் கோலியாத் நின்றான். கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. தாவீதுக்கு விரோதமாய் சொந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் அவருடைய முழு இராணுவம் நின்றது. ஆனாலும் தாவீதை நீ பாதுகாத்த தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுங்கப்பா. விரோதமாய் எங்கெங்க ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, விரோதமாய் சத்துருவானவன் எழும்பியிருக்கிறானோ, விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் எவைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகளை அழித்து போடுவீராக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தானே நீர் தேவகுமாரன் வெளிப்பட்டீர். அதை நீ நினைத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் உடைய வலதுகரம் பிடித்து நடத்தட்டும். உடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில் எழுந்தருளுங்க. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களுடைய வல்லமை இருக்கட்டும். கரம் அந்த இடத்துல பிடித்து நடத்தட்டும். எல்லா பகுதியினுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. சத்துருக்களுக்கு தோல்வியை உடுத்தி உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து எல்லா நன்மைகளை சுதந்திரிக்கிற மாதவனை மாற்றிக் கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை மேலாயிற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரே எழுந்தருளும் என்று சொல்லி நம்ம கேட்போம். எழுந்தருளும் பொழுது எதிரி கை ஓங்காதபடி கர்த்தர் அதை முறித்து போடுவார். நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடருவோம். God bless you. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும்.